இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கண்ட்ரோலில் கிரெடிட் நோட் மாடல் பார்க்க போறோம். ஓகே, இந்த மாடலோட யூசஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம மினிமமாக ஒரு 10 to 15 பில்ஸ் போடுவோம். ஒரு டேக்கு சேல்ஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்போ அந்த மினிமமாக 15 பில்ஸில் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, நம்ம சம்திங் ஐட்டம்ஸ் டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை எக்ஸஸா ஐட்டம்ஸ் இருந்திருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு ரீசன்னால கஸ்டமர் நம்மளுக்கு வந்து அந்த ஐட்டம்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை கிரெடிட் நோட் போட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம கிரெடிட் நோட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு என்ன இன்வாய்ஸ் நம்பர்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம மினிமமாக 10 to 15 பில்ஸ் நம்ம அடிக்கிறோம். அப்போ அது எந்த இன்வாய்ஸ் நம்பரும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தாட்டியும் அது என்ன இன்வாய்ஸ்லேருந்து இன்வாய்ஸ் நம்பரில் அந்த ஐட்டம் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இப்போ 10 to 15 பில்ஸ்னா ஓகே, இதே மேக்ஸிமமான பில்ஸ் போகும்போது உங்களுக்கு எந்த ஐட்டம் போகுது என்ன ஐட்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த பில்லுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் கிரெடிட் நோட் வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ப்ராப்ளமை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடலை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாடல் இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இந்த மாடல் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஹெல்ப்புக்கு போய்க்கிறேன், டிடிஎல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் போய்க்கிறேன், ஆட்-ஆன் ஃபீச்சர்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் சேல்ஸ் ரிட்டர்ன் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எஸ் பண்ணிட்டேன். ஓகே, எஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன, நான் ஒரு சேல் என்ட்ரி போட போகிறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே, என்னன்னா, ஓகே, நான் ராஜாங்கிற ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி போடுறேன். இப்போ என்னன்னா, ஒரு மென்ஸ் ரிங் போடுறேன். ஓகே, என்ன ஒரு 10 குவான்டிட்டி போடுறேன். ஓகே, 1000ல் போடுறேன். ஓகே, இப்போ நான் திருப்பி ஒரு கோல்டு ரிங் போடுறேன். அதுவும் ஒரு 10 குவான்டிட்டி போடுறேன். அதுவும் 1000ல் போடுறேன். ஓகே, இப்போ நான் ராஜாங்கிற கஸ்டமருக்கு மென்ஸ் ரிங்கும் போட்டிருக்கேன், கோல்டு ரிங்கும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி ராஜாங்கிற பேரில் போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ராஜாங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்மளுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணுறாரு. என்ன ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா, கோல்டு ரிங்கு 5 பீஸ் எனக்கு போதும், 5 பீஸ் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேலியில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கிரெடிட் நோட் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம அதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் கிரெடிட் நோட் போட போகிறேன். ஓகே, பர்ச்சேஸ்க்குள்ளே போயிட்டேன். ஓகே, நான் F10 அதாவது பர்ச்சேஸில் கிரெடிட் நோட் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு அடிக்கும்போது இங்கே ட்ராக்கிங் சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி எந்த பில்லோட நீங்கள் அந்த ஐட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அவங்க கொடுத்த. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பில்ஸ் போட்டிருக்கோம், இதே மேக்ஸிமம் 10 to 15 பில்ஸில் அவர் இதே கோல்ட் ட்ரிங்க் மென்ஸ் ட்ரிங்க் வாங்கியிருந்தாருன்னா எந்த பில்லுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த கிரெடிட் நோட் கண்ட்ரோலில் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ட்ராக்கிங் சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பரை எஸ் பண்ணுறேன். ஓகே, இதை எஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ராஜாங்கிற கஸ்டமரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் இங்கே எடுத்து வந்துருச்சு. ஓகே, சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர், டேட், அவரோட பேர். இதே நம்ம ஒரு பில் போட்டதுனால இங்கே நம்மளுக்கு ஒரு இன்வாய்ஸ் நேம் வந்திருக்கு. இதே மேக்ஸிமமான இன்வாய்ஸ் இருந்தால் உங்களுக்கு எல்லாத்தோட இன்வாய்ஸும் இங்கே லைன் அப் எடுத்துட்டு வந்துடும். அப்போ நீங்கள் எந்த இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டாக எந்த கிரெடிட் நோட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கிறது இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பில்ஸை போய் பார்த்துட்டு என்னென்ன பில்ஸ் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் போய் பார்த்துட்டு நீட் கிடையாது. நீங்கள் இங்கேயே இருந்தே என்னென்ன பில்ஸில் இருக்குன்னு சொல்லி இங்கேயே உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். நீங்கள் இங்கே இருந்தே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் தான் இருக்குது, அதனால் நான் இந்த 18 இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்வாய்ஸ் நம்பரை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த இன்வாய்ஸில் கோல்டு ரிங் அண்ட் மென்ஸ் ரிங் இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும்தான் போட்டோம். பட் ஆனால் நம்ம கிட்ட ஸ்டாக் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் இங்கே ஏன் 2 ஐட்டம் மட்டும் வந்துருக்குன்னா, அந்த பில்லில் இந்த 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். மற்ற ஐட்டம்ஸ் இந்த பில்லில் கிடையாது. அதனால நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 2 3 ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணும்போது, 2 3 பில்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு
அதில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இங்கே செலக்ட் பண்ணி கிரெடிட் நோட் போட்டு அந்த ஐட்டத்தை அந்த என்ட்ரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா அவர் கோல்டு ரிங்கு 5 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே 5 கொடுத்துக்கலாம். அதே அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கிட்டோம் திருப்பியும். ஓகே. ஓகே, இப்போ நான் கிரெடிட் நோட்டை இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ திருப்பியும் இதை நம்ம டே புக்கில் போய் பார்க்கலாம். கிரெடிட் அட்ஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வியூ ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செட் ஆயிருக்கு. நீங்கள் கிரெடிட் நோட்டில் போய் டே புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரிங்கை எந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் இங்கே செட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டேலியில் இங்கே செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பில்ஸ் போய் எடுத்து பார்க்கணும் நீட் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு சேல்ஸ் போட்டிருக்கோம். 5 5 கோல்டு ரிங்கை வந்து கஸ்டமர் நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கிரெடிட் நோட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் சம்மரிக்குள்ள போய் அட்ஜஸ்ட் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னன்னா கோல்டு ரிங் வந்து 10 அவுட்புட் ஆயிருக்கு நமக்கு இங்கே. நெக்ஸ்ட் வந்து அதே நாளில் என்னன்னா 5 இன்வைட் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை வெளியே போயிருக்குன்னு எதனா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிவி இன்ஃபோடெக்கை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.